இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ நிச்சயமாக வந்து மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஒரு வகையில் மனதளவில் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். ரெண்டாவது, கருப்பு எப்போதுமே நமக்கு பிடித்த உடை. கல்லூரி விழாங்கும்போது உற்சாகம் இருந்தாலும் அதை அவர்களுக்கும் நிலைநிறுத்தணுங்கிறதுனால வேண்டி இந்த கல்லூரி சார்பாகவும் அவங்களுடைய பங்களிப்பு அளிக்கிற விதமாக ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் எழுந்து ஆதரவு கொடுக்க சொன்னோம். அப்படிதான் போடுச்சு. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் வந்து தொடர்ச்சியாக வீரியம் கொண்டு எழுந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் தொடர்ச்சியாக மாணவர்கள் போராட்டத்தை முன் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நேற்று கூட சென்னையில் போராட்டம் கலந்துக்கிறீங்களா? இல்லை, நேற்று என்னால் கலந்துக்க முடியாத சூழல். ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஃபோனில் பேசி நான் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து ரெண்டு மூணு நிகழ்வுக்கு அழைச்சிருக்காங்க, அதில் நான் கலந்துக்கிறோம். அவங்களுடைய போராட்டம் மிக நியாயமான ஒரு போராட்டம். அதை வந்து மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு வந்து போராட்டத்து கூட உரிமை கொடுக்காத அளவுக்கு அவங்களுக்கு துன்புறுத்துறது வந்து கண்டிக்கத்தக்கது. அவங்க மேல நடக்கிற அடியடி அடக்குமுறை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாகவே வந்து மாணவர்களுக்கான சுதந்திரமும் பேச்சுரிமையும் போராட்டத்துக்கான உரிமையும் ஜனநாயக உரிமைகள் முழுக்க முடக்கப்படுதோங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துட்டு இருக்கு. 45 நாட்களாக பெரும் துயரத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னும் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு போனால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. இவங்க தொந்தரவு கொடுக்காம இருந்தாவே போதும். அவங்க போராட்டத்துக்கான அவங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் அவங்களையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுலாங்கிறது கண்டிப்பாக அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு புறம் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், மற்றொரு புறம் ஜனநாயக படம் வந்து வெளியாருக்கு முன்னிட்டு அமைச்சர்கள்லாம் போய் திரையரங்கு போறது, கண்ணீர் விடுறது, தலைமைச் செயலகத்துக்கே விடுமுறை விட்டுட்டு போறதெல்லாம் பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். பார்க்க என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அது வந்து நம்ம வந்து அதில் தலையிட முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா, ஆனால் இந்த நேரத்தில் இதை வந்து ஒரு பக்கம் கொண்டாட்டம் ஒரு பக்கம் போராட்டங்கிறது மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து எந்த தலைமுறை உங்களுக்கு துணையாக இருந்தார்களோ அந்த தலைமுறைக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாத்தோடைய வேண்டுகோள். அது அமைச்சர்களுக்கு அது புரியணும். இவங்க தான் எடுத்து சொல்லணும். ஆனால் இவங்க போயிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அவங்க பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் படம் கொண்டாந்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வந்து அவங்க கொண்டாட்டத்தை நம்ம வந்து எப்பயுமே நம்ம இருக்கட்டும். ஆனால் அதை வந்து இந்த போராட்டத்தை மழுங்கடிக்கிற அளவுக்கு நீங்கள் அதை வெளியில் கொண்டு வரதுங்கிறது தேவையில்லாத விஷயம்னு தோணுது. ஏற்கனவே இருந்த அரசும் சரி, அதுக்கு முந்தைய அரசும் சரி நீட் தேர்வுக்கு எதிரான குரல் கொடுத்தாங்க. ஆனால் இப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டுக்கு எதிரான போராடக்கூடிய மாணவர்களுக்கு எந்த ஆதரவும் தெரிவிக்கணுங்கிற ஆதரவு தெரிவிக்கணுங்கிறது இல்லை. பொதுவாக போராட்டத்தில் மட்டுமே இல்லை, நடுநிலைமையாளர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட இதுக்கெல்லாம் மாணவர்கள் நிறைய போராட்டங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இன்றைய சிஎம். ஆனால் இது ஏன் போராடும் போது இவருடைய குரல் இன்னும் ஒழிக்கப்படலை, எது வந்து இவரை தடுக்குதுன்னு தெரியல. அது பத்திரிகையாளர்களாக நீங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும். இல்லை சார், எப்போதுமே வந்து அது ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன போராட்டம் தான் அந்த போராட்டத்தை நீர்த்து போகிறதுக்காக வேண்டி பல்வேறு யூகங்கள்ல சொல்லுவாங்க. அதில் நம்ம நம்ப முடியாது. முழுக்க தன்னிச்சையிலான எழுந்த போராட்டம் தான் இது. உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க போராட்டம். இதுக்கு நடுநிலைமையாளர்களும் கல்வியாளர்களும் இளைய தலைமுறைகளும் வலுவா நம்ம வந்து குரல் கொடுக்கணும். அவங்களோட கோரிக்கை என்னங்கிறத இரண்டு அரசாங்கமே நம்ம பதிவு பண்ணணும். அதான் அவங்க 6 மாசம் கேட்டாங்கல்ல, நான் ஒரு 4 மாசம் இருக்கு விட்டு பிடிப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவைன்னு சொல்றாங்க. அந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பயும் நான் சொல்றேன், என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை கடந்து போறதுக்கு நீங்க ஏதோ ஒன்று மேலும் இப்போ அவங்க சொன்னது மாதிரி வேற தலையீடு இருக்குங்கிறது, அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துறது எல்லாம் தூக்கி போட்டு உணர்வுபூர்வமா ஒருத்தன் வந்து உயிர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு படிப்புக்கான விஷயத்திலேயே இன்னைக்கு உயிர்களை பள்ளி கொடுக்குற அளவுக்கு அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. மனிதாபிமானத்தோட 2 அரசுகளும் இது அணுகணுங்கிறதான் எங்களுடைய கருத்து. பொண்ணு ஜென்சி என்ன வேணாலும் நடத்துறாங்களா இன்னைக்கு, அவங்க முடிவு பண்ண என்ன செய்யறாங்க, அது நல்ல விஷயத்தை நடத்துக்கோங்கன்னு சொல்லப்போம். அது எதுவுமே அவங்க தப்பு சரின்னு நான் சொல்ல வரல. அவங்க நினைச்சா இன்னைக்கு எது வேணாலும் மாற்றத்தை கொண்டு போறாங்க. இந்த ஆட்சி வந்து முழுக்க ஜென்சியால தான் வந்ததுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை யாராலும் மறக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் உங்க ஒத்துழைப்பை கொடுங்கன்னு கேட்கிறோம். அவ்வளவு. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி டெல்லியில பண்ணிட்டு இருக்க ஆர்ப்பாட்டங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு வாதம். ஏன்னா ஆர்ப்பாட்டம் ஜனநாயகம் தானே நடக்குது இந்தியாவில். ஆர்ப்பாட்டமும் போராட்டங்களும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் அப்படின்னா அது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறை எப்படி அவங்க கேட்கறாங்க? யாராச்சும் அடிச்சாங்களா போனாங்களா? அவங்க அஹிம்சை வெளியில போராடுறாங்க. அது எப்படி வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்க முடியும்? நீட் வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தாண்டி நீட்ல கேள்வித்தாள் வெளியான உண்மையில நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் சார். நீட்டு வேண்டாங்கிறத அவங்க ஆரம்பத்திலேருந்து ஒரு பெரிய நீண்ட நெடிய கொள்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க பல்வேறு மாநிலங்கள். அதில் முதன்மையா தமிழ்நாடும் இருந்துகிட்டு தான் இருந்தது அந்த அப்படியே பிடிச்சி இப்போ வரைக்கும். ஆனா அதை மீறி இன்னைக்கு அதுக்குள்ளேயே வந்து ஊழல் நடக்குது, அதுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய கரப்ஷன் நடக்குதுங்க போது இது அதை விட பேராபத்தா இருக்கு. நீட்டு கொண்டு வந்தது தப்பு, அதுல வந்து இந்த மாதிரி கசிவுகளை ஏற்படுத்துறது இன்னும் தவறா இருக்கு. அதுங்கிறத நம்ம வந்து வேற ஒரு வழியில் அதை வெளிப்படுத்துறாங்க.
அது எதுவாக இருந்தாலும் சார் இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் சமமான கல்வியை கொடுங்க, அதுக்கப்புறம் சமமான தேர்வை கொடுங்க. இதுதான் எல்லாத்தோடைய குரல்கள். வரவேற்கிறாங்க சார். அதுதான் சார் சார் யார் வரவேற்கிறாங்க? பெரும்பான்மை இடத்துல அதாவது ஏழப்பட்டவங்க விவசாய பெண்கள் வந்து நீட்டினால படிச்சு பாஸ் ஆகி போறாங்க, கூலி தொழிலாளி பெண்கள் இதுல போறாங்க அப்படிங்கிற எத்தனை சதவீதம் போறாங்க அதை பாருங்க. இல்ல எல்லாத்துக்கும் நாங்க கேட்கறது இப்ப நீட்டுக்கு யாரும் நேரடி எதிரிகள் யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் சமமான கல்வியை கொடுத்துட்டு சமமான தேர்வு நடத்துங்க தான் சொல்றோம். வேற எதுவுமே இல்லை. அவ்வளவுதான். இல்ல இதெல்லாம் நீங்க அரசியலாளர் அரசாங்கத்திட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட தனி மனிதன் கேட்டுட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஏன்னா அதுதான் கோரிக்கையாக போகும். நீங்க அத்தனை கேள்விகளையும் ஒரு புறம் அரசாங்கத்தை பார்த்து கேளுங்கள், நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.